கைதான் தேசிய உணவு பருப்பு என்று இலங்கை மக்களுக்காக இந்த பருப்பை வழங்கி கொண்டிருக்கின்றோம். சுவையோடு பருப்பு மட்டுமா இல்லை நிறைய சாப்பாடு இருக்கு? நிறைய சாப்பாடு ஆடு இருக்கு. என்ன ஜோதி? என்ன இது? ஜோதி. என்னது? ஜோதி. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் இங்கே என்ன ஒரு பார்க்கல நிற்கிறேன். என்னன்னா இங்கே பாருங்க, உணவு வழங்கி கொண்டே இருக்கிறோம். அங்கேன்னா மட்டக்களப்பில் கல்முனை என்ற இடத்துல நடக்கிற ஒன்று கூடலில் நடந்துகிட்டு இருக்கிறேன் இங்கே கனடாவில். இதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னென்னா அவ்வளோ நிறைய ஆக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, சித்தங்கனி ஆக்கள், வட்டுக்கோட்டை ஆக்கள், அதே மாதிரி உரும்புரை ஆக்கள் ஒன்று கூடலும் இதே இடத்துல நடந்து கொண்டு இருக்கு. ஆட்டுறச்சி விருந்துலேருந்து எல்லாமே இருக்குது. சரி, இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ விதமான கறி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணா ஒரு சேனல் தொடங்குறேன், தமிழ் விளாக்ஸ். ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க எல்லாம் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. நல்ல மாதிரி நீங்கள் அண்ணா டிக்டாக்ல வரவர் நான் பார்த்துருக்கேன். டக்குன்னு பிடிச்சிட்டேன் பார்த்து. பாலா அண்ணா என்னன்னா ஒவ்வொரு காலம் மெசேஜ் பண்ணுவார். அன்னைக்கு மெசேஜ் பண்ணிக்க நான் இங்கே வந்துட்டு என்ன சொன்னேன், அடிச்சடி கேட்பீங்க எப்படி சுவாம என்ன மாதிரி சந்திக்கிறாங்க. கிழக்குமான சாப்பாடு எல்லாம் சுவைச்சு எப்படி இருக்கு என்ன மாதிரி நல்லா சுவைச்சு நாங்கள் டேஸ்ட் சொல்லி வேலை இல்லை. சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு க்ரௌட் நிற்கணும். இது மட்டக்களப்பு சொல்ல இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலோடு ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நாங்கள் முதல் 1974 இருக்கக்குள்ள இருந்த ஒற்றுமையும் ஒழுங்கும் ஒருங்கிணைத்த வண்ணம் இந்த ஜனங்கள் இருக்கிறத பார்க்க, இந்த மக்களின் அன்புகளை பார்க்குற நேரம் எப்படி பெருசா நடக்குமான்னு எதிர்பார்க்க. நான் முதல் தரம் கனடாக்கு முதல் வந்துட்டு போனேன். நல்லா இருக்கு, சந்தோஷம். என்னன்னா இதுக்கு தலைவரும் நான் இதை போன வருடம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருடமும் இதே மாதிரி செய்து போன முறை வந்ததை விட டபுள் மடங்கு பீப்புள் வந்திருக்கிறாங்க. ஏனென்றால் நாங்கள் அந்த அளவுக்கு எங்களுடைய சேவைகள் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, விளையாட்டு நிகழ்வு நடக்குது. கல்ல பிராந்தியத்தால் தம்பி நாங்கள் தமிழ் சமூக மையம் கட்டுறதுக்கு முதல்ல சாப்பிட்டுட்டு தான் மிச்சம் இல்லை. 4 மணி ஆகுது, 3 கால். கட்டாயம் எடுக்கிறேன். அதான் இது பாருங்க, சாப்பாடு பாருங்க. ஆனால் ரால் எல்லா கறியும் கல்முனை கிராமிய மக்களோட கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா. அண்ணா எனக்கு விடுவீங்களா? நன்றி. இன்றைக்கு ஒரு வேற லெவல் ஆட்டுறச்சி. இப்போ விருந்து நேற்று அடிச்சு ஆடாம் காணுமா சொட்டு போடுங்க. மிக்க நன்றி, சொல்லி வேண்டாம். கைதான். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இல்லைன்னா கதிரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இங்கே வயிறு கிண்டி கொண்டு இருக்குது. சூப்பராக தான் இருக்குது சாப்பாடு. இங்கே வந்து சித்தங்கனி வட்டுக்கோட்டை ஆக்கள்ல உணவு பரிமாறம் நடந்து கொண்டிருக்கு. இதில் கொத்து போட்டு கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொத்துன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எது சிக்கன் கொத்து? எது எது வேணும்? இது சிக்கன் கொஞ்சம் போடுங்க. இப்போ தான் நான் இந்த சாப்பாடு ஃபுல்லாகிடுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன செய்ய போயினோம்னா சோளம் அவிக்க போயினோம். அப்போ சோளனுக்கு பிறகு இது வருமாகுமே கிழங்கு அவிக்க போறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ செய்து கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை மணி மட்டும் நடக்கும்? பின்னேரம் 6 மணி. சரி அண்ணா. என்னென்ன சாப்பிட்றது? இது வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு சாப்பிட்டு கொண்டு நிற்கிறீங்க. என்ன விளக்கம்? உங்களோட தமிழுக்கு தான் நாங்கள் வணங்குறோம். சுவாசன் சொல்லுங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுவம் சுவாசன்.
கல்முனை மக்கள் ஒன்றியம் கனடா கோலாகலமான முறையில் இன்றைய 2026ஆம் ஆண்டுக்கான ஒன்று கூடல் மில்கன் பார்க்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க. காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு இரவு 8 மணி வரை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பாலப்பம் வேணுமா, நோமலப்பம் வேணுமா, முட்டப்பம் வேணுமா, பாபிக்யூ வேணுமா, எல்லா ஆகாரங்களும் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல மதிய ஆகாரம் தொடங்கி சிற்றுண்டிகள், சோழன்குல, மரவள்ளிக்கிழங்கு பொரியல், அது இது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நடந்து கொண்டு சாப்பிட்டேன். சாப்பாடு வேற எல்லாம் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்க. சாப்பாடு போறத பார்த்தேன்னு வந்துட்டேன். ரைட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வாங்கன்னு சொல்லி. ஓகே, நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு சந்தோஷகரமாக இடம்பெற்று கொண்டிருக்கு இந்த நிகழ்வுல. நீங்களும் பங்கு பெற்று நினைச்சு நான் சந்தோஷம் அடைகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் சதுவுலாக். எப்படி சுகம்? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி என்ன சொல்றாங்க நம்ம கல்முனை மக்கள்? சாப்பாடு வேற எல்லாம் வேலைண்ணே. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வந்தேன். அது தான் செய்தேன். இப்பதான் வந்தேன், லேட் ஆயிட்டு. ஆமாம், இதாங்க நாங்கள் சுதர்சன வந்திருக்கிறார். 2 நாடுகள் சதுகுச்சி வந்தாங்க. இப்போ வந்திருக்காங்க தான் கொஞ்சம் தேடி நான் இப்போ வந்து. ஆனால் நல்லா சரிங்க வீடியோ சூப்பர். நன்றி. நிறைய சப்ஸ்கிரைபரும் கூட இது பார்க்குற ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபரை பாருங்கள், அண்ணாக்கு ஆதரவு கொடுங்க. என்பதனால் இது நல்லா கவர் பண்ணி நல்லா செய்கிறார். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. என்னென்னு சொன்னால் அந்த நானும் அந்த வீடியோ பார்த்தா பேக்கேஜ் அனுப்பியிருந்தேன். அதை பார்த்தா அனுப்பியிருந்தான். நன்றி அண்ணா. வீடியோ நன்றி. சந்திப்பா பாருங்க. ஏழாலை மக்கள் மன்றம் கனடா அவை இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. பார்ப்போம், 2 பேரோட கதைச்சு பார்ப்போம். அண்ணா எப்படி சுகம்? சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு, சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது. ஓகே. இனி பெண்ணிறம் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, வேற கயிறுழுத்தல் இருக்கு, நிகழ்ச்சியிலும் நடக்குது. இன்னும் நடந்தோன்னு இருக்கு தொடர்ந்து. ஓகே. சந்தோஷம். நல்ல கிரௌட். ஆமாம், 250-300 பேருக்கிட்ட சேர்ந்து. ஆமாம். எல்லாம் நல்ல கிரௌட் தான். டிவி எல்லாம் வச்சிருக்கிறேன். நிகழ்ச்சி போட அது ஃபுட்பால் மேட்ச் போட போய். சரி. ஓகே. EFPR. என்ன வணக்கம். எப்படி சுகம்? அப்போ இந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதா? எனக்கு இல்லையா உண்டும். நான் சும்மா எனக்கு சாப்பிட்டுருந்தேண்ணா. சந்தோஷமே. ஓகே. வேற நிகழ்ச்சி அவ்வளோ ஏழாலையாக்கள் தான் பிஸியாக நடந்து கொண்டே இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே கொத்துரொட்டி எல்லாம் சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போக போகிறது அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. அது ஆட்டின்னு தெரியல, போய் பார்ப்போம். மக்களை சந்தித்ததில் சந்தோஷம். இவ்வளவு பிரமாண்டமாக நடக்கல. அதாவது நிறைய பேர் உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டம், யாழ்ப்பாணம் மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நிறைய ஆட்கள் வந்திருக்கணும். இங்கே வயாவிழா நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் என்ன வீடியோ எடுக்க வேண்டாமாம், பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க வேண்டாமாம். ஓகே, பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இங்கே உரும்புரை ஆக்களை வேண்டிய எல்லா நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. உள்ள போயில அது அவசரமாக போக வேண்டி வரப்போகுது. இதில் வந்து உரும்புரை மக்களின் விளையாட்டு போட்டி அதாவது நிகழ்ச்சிகள் நடக்குது. இதுதான் பெரிய பேனரெல்லாம் கட்டி இருக்கணும். பாருங்க, உரும்புரை மக்கள் இங்கே பாருங்க. இதில் பெரிய ஒரு போட் போட்டிருக்கு. உரும்புரா இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம். அது மாதிரி இங்கே எல்லாமே இருக்கணுமாக்கா. இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்திருக்கிறோம். எல்லாம் இதை பரிசெல்லாம் பரிசு எதை கொடுக்க போறீங்களா? என்ன வணக்கம். வணக்கம். நாங்கள் எங்கள் உரும்புராய் அனைத்து பாடசாலைகளின் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இங்கு வெளிநாடுகளில் இருந்து கூட எமது உரும்புரை மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவிலே பங்கு பெற்றும் பொழுது எமது உறவுகள், நண்பர்கள், பழைய மாணவர்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிகழ்வு நடப்பதனால் நாங்கள் எல்லா உறவுகளையும் ஒன்று கூடி இங்கே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிய அனைத்து உரும்புரை மக்களுக்கும் எமது சார்பாகவும் எமது சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுகிறோம். பரிசு கொடுக்க போறீங்களா? எல்லாம் அது கொஞ்சம் பொறுத்து தான் போகிறோம். இந்த முடியல. இலங்கையில் இருந்து வந்திருந்த அந்த யூடியூப் செய்யும் அண்ணா அவர்கள் இந்த யூடியூப்பை செய்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். சரி, நன்றி. ஆமா, என்ன ஒரு சந்தோஷமா. கொத்துரட்டி சாப்பிட்டாச்சு. மட்டக்களப்பு சாப்பாடு வேறு லெவல். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. நிறைய சலாட்டுகள் எல்லாம் வச்சிருந்தவன். இங்கே பாருங்க, போட்டி நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் இங்கே இது உண்டு. இப்போ நாங்கள் காட்டினா காவாசியும் இல்லை. இதே மாதிரி நிறைய கிராம மக்கள் இஞ்சால நடந்து கொண்டு இருக்கு. இங்கே பாருங்க மக்களை, காடி சின்னப்படியிலேருந்து எல்லாரும் நிற்கணும். சரி, வந்தாச்சு. திருப்ப
நிறைய பேர் எல்லாம் பாயாசம் எல்லாம் கொடுப்பினோமா அண்ணா கூப்பிட்றவர் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் பாயாசம் குடிக்க போகிறோம். பாருங்கள் பாயாசத்துக்கு அடிபாட பாருங்க. முடிய போதும் போலையா? அண்ணா முதல் மெஜஸ்டிக் மால்ல கண்டேன். போன் எடுத்துல அங்க ஓகே சந்தோஷம். மிகவும் ஒரு கண்ணியமான ஆக்கள் உங்களோட ஓகே இன்று வரை இந்த நிமிஷம் வரை உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோட நட்பை விடாம தொடர்ந்த வண்ணம் இருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு பணியை தொடர்ச்சியா தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒன்று கூடல நீங்கள் கூட நண்பர்கள் அதான் நாங்கள் பங்கு கொள்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள். ஓகே நன்றி. ஹாய் அண்ணா வணக்கம். வணக்கம். அப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்கள் எப்படி சுகம்? நல்ல சுகம். கல்முனை பிராந்திய இணையம் கனடா வருடந்தோறும் நடக்கிற மாபெரும் கோடைகால ஒன்று கூடல். இந்த கோடைகால ஒன்று கூடலுக்கு நீங்களும் சுதர்சன் வீலாக்ஸ் வருகை வந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் படம் பிடிக்கிறதுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் கல்முனை பிராந்திய இணையம் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் கல்முனை வாழ் மக்கள் மற்றும் ஏனைய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களுக்காக இந்த கோடைகால ஒன்று கூடல 2வது வருஷமாக செய்யணும். இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிந்திட்டீங்க. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நல்ல சுடுச்சுடு அப்பம், பான் பருப்பு கறி சாப்பாடு, நல்ல சாப்பாடு. அதுக்கு பிறகு பாபிக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய சாப்பாடு மெட்டிக்கலோ கல்முனை ஸ்டைலில் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் சாப்பாடு நீங்கள் பல விதமாக போடுற நீங்கள் கூட யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துருக்குறேன். நீங்களும் இதை வித்தியாசமாக ஒரு சுவையை உணர்ந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சவங்களுக்கு டெசர்ட்டாக பாயாசம் இப்போ தந்திருப்பாங்க. பாயாசத்தை நீங்கள் ருசித்து பார்க்கலாம். இதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கான விளையாட்டு, வளர்ந்தோருக்கான பல வேடிக்கை வினோத விளையாட்டு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனை தொடர்ந்து உங்களுக்கு சுடு சோளன் ஸ்வீட் கோன் வந்து அவிச்சு தருவாங்க. அதுக்கு பிறகு மட்டக்களப்பின் பிரசித்தமான மரவள்ளி கிழங்கும் கூனி சம்பல் போட்டு உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணி சில இடங்களில் வந்து பாபத் கரையோட கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்து கூனி தூள், அது உங்களுக்கு தெரியும் தெரியல, இப்போ கல்லாறு, கோட்டை கல்லாறு, ஓந்தாச்சி மடங்கள்லாம் அது விளையும். அது ஒரு சின்ன ஒரு மீனினம், ராலின்ற சின்ன, அதை நாங்கள் கூனியாக வறுத்து அதை மிளகாத்தூளோட மிக்ஸ் பண்ணி கிழங்கு பறித்து கொடுப்போம். அதோட ஈவினிங் டீயும் இருக்குது. அதுக்கு பிறகு அரிசிலா வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்குரிய பேசலைப்பு எல்லாமே இருந்து டே பொழுது சிறப்பாக கழியும். எனவே நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து இந்த நிகழ்ச்சிகள் இந்த மக்களோட நீங்கள் அளவலாவி இன்றைய பொழுதோர் சிறப்பான பொழுதாக மாற்றி செல்லணும் வந்து சுதர்சன் வீலாக்ஸுக்கும் உங்களோட அது நேயர்களுக்கும் உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதோட நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் படம் பிடிச்சி உங்களோட யூடியூப்லையும் பதிவிடுறதுக்காக கல்முனை வாழ் மக்கள் சார்பாகவும் ஏனைய மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறதோட உங்களுடைய யூடியூப் சேனல் என்றும் சிறந்து நல்லா பல்வேறு ஃபாலோவர்ஸ்களோட போய் உங்களது நல்லா சிறக்க விட வேண்டும் நாங்களும் இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே டீ போட போயினா இங்கே தண்ணி போதில் ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு. இங்கே கிரிக்கெட் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கீங்கன்னா 10,000 இந்த வைபவத்தில். அப்போ அதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த காசை கொடுத்து முடிப்போம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே எல்லாரையும் பார்க்குறது, எல்லாரும் ஒருங்கிணைத்து வேலை செய்கிறது ஒரு மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லை, உங்களோட யூடியூப் கிருஷ்ணலிங்கம் ஐயாவும் வந்திருக்கிறார். இவரும் ஒரு யூடியூப் தான். இவர்கள் யூடியூப்ல ஓகேண்ணா. வணக்கம். 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 எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. நீங்களும் எப்படி சுகம்? நாங்கள் சுகமாக இருக்கிறோம். எப்படி வேறு என்ன என்று எங்களுடைய மட்டக்களப்பு, அதுவும் இவர்கள் கல்முனை மண், இது முதல் தடவை அல்ல, ஏதோ எங்களுடன் பின்னி பிணைந்து விட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் அழைப்பார்கள், நாங்களும் வந்திருக்கிறோம். அது வித்தியாசமாக, அதுவும் இந்த தடவை யாரும் எதிர்பார்த்த விதத்தில் இப்படி சனத்திரள். இன்னும் பாருங்கள், இந்த உணவுக்கு ஒரு மைல் கணக்கில் நீளம் கியூவில் சனம் நிற்கிது. இன்னும் அந்த இது இன்னும் வந்து முடிய இல்லை. இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே சாப்பாடுல இல்லை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சது ஆடு. நாங்கள் நேற்று தான் அடித்தது. அடித்த ஆடு மரினேட் பண்ணி எல்லாம் செய்து கோழி கூட பாவிக்கு போட்டுனாங்க. வளமையாக ஒரு கோழியை அழிச்சால், ஆடு அழிச்சால் 6 மாதம் பட்டிகளை கிடந்து இந்த வீட்டை எங்கட பட்டிகளை 6 மாதம் கிடந்து இப்படித்தான் பாருது. இது நேற்று தான் கொண்டு போய் இவர்கள் ஆட்டை வாங்கி அழித்து நேரவே எதண்டு கொண்டு வந்தது. அப்போ ஒரு நாள் ஃப்ரெஷ் ஆடு கறியல். இந்த ஃப்ரெஷ்ஷான சாப்பாடுகளை சமைக்கிறதுக்குண்டே ஒரு டீமை போட்டுனா இதோட இரவா வந்து
எல்லாம் செய்தவங்க வெங்காயம் வெட்டி எல்லாம் செய்தாங்க. அது மட்டும் இல்லை தண்ணி போத்தல் இருக்கிறது சரியான வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தை ஒருங்கிணைக்கிறது பெரிய கஷ்டம். சரி என்ன நன்றி. நீங்க சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டு சாப்பிட போறேன். சாப்பிட்டு சுவைத்து பார்த்துட்டு எங்களை சொல்லுங்க. ஓகே நன்றி. நன்றி நன்றி. நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கும் எங்கள் கல்ல பிராந்திய இணையம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட பேரையும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஒப்பியில் கொடுத்து விடுங்க. நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்கிறோம். சரி என்ன நன்றி. சந்திப்போம். இன்றைக்கு இந்த ஒன்று கூடலுக்கு வந்து நிறைய பேர் ஒன்று கூடல் பார்த்து நாங்கள் பாலா அண்ணா என்னை கூப்பிட்டவ நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நல்ல நிகழ்ச்சிகள் மக்கள் எவ்வளவு பேர் என்ன தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு நிறைவே இருக்கு. உண்மையதான். மனசு நிறைஞ்சிட்டு வயிறு நிரப்பிட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம். என்ன வேறு ஒரு வேலை இருக்கிறதால ஓகே. வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.